الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد وقد قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. لا جناح عليكم إن طلقتم النساء ما لم تمسوهن أو تفرضوا لهن فريضة ومتعوهن على الموسع قدره وعلى المقدر قدره متاعا بالمعروف حقا على المحسنين. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜிதுல் முபாரக்கில் ஜும்ஆ முடித்து நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய இல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டும். கடந்த வாரங்களில் பெண்ணுரிமை குறித்து இஸ்லாம் கூறுகின்ற பல்வேறு செய்திகளை அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனில் இருந்தும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மொழிகளிலிருந்தும் நாம் அறிந்திருக்கின்றோம். இது நாம் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்பதை முதலில் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களை பற்றி முஸ்லிம்கள் புரிந்து வைத்திருப்பது எப்படி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய புரிதலிலேயே சரியான தெளிவான புரிதல் இல்லை என்கிற போது மற்றவர்களை குறை சொல்வதில் எந்த பொருளும் இல்லை. இஸ்லாமிய நடைமுறையை எந்த அளவிற்கு நாம் ஆழமாக அதை தெரிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு அது நமக்கும் பயனளிக்கக்கூடியது, மற்றவர்களுக்கும் அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். நம்முடைய சமூகத்தில் இந்த குடும்ப பிரச்சனைகள், குடும்ப ரீதியான கணவன் மனைவி பிரச்சனைகள், விவாகரத்து பிரச்சனைகள், குலா பிரச்சனைகள், இது பரவலாக இருந்து வருகிறது. அதில் நம்மையும் ஒருவராக வட்டாரத்துக்காரர், நம் குடும்பத்தை சார்ந்தவர், உறவுக்காரர் என்று சொல்லி நம்மையும் அவர்கள் விவகாரத்தை பேசி முடிவு செய்வதற்காக அழைக்கப்படுகிற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நாம் அதில் போய் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது குறித்த தெளிவு முதலில் நமக்கு வேண்டும். ஊரோடு ஒத்துப்போய் வழக்கமாக இப்படித்தான் பேசுவார்கள், நாமும் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்முடைய நண்பர்
இவர் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர், இவர் நம்முடைய வட்டாரத்துக்காரர், எனவே இவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு சார்பு நிலை எடுத்து நியாயம் அங்கு செத்து போவதற்கு நாம் துணை போய்விடக்கூடாது. ஆதலால் அதை பற்றி ஏராளமான செய்திகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு விரவி கிடக்கின்றன. அதை சந்தர்ப்பங்கள் வருகிற போது கூட அதை பற்றி தெரிவதற்கு நாம் முன்னுக்கு வருவதில்லை. ஆதலால் இந்த செய்திகளை நாம் தெளிவாக இங்கு நாம் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த வாரங்களில் பல செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம். இன்று விவாகரத்து செய்யப்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எப்போது விவாகரத்து என்பதை பல கட்டங்களாக நான் சொல்லியிருக்கிறேன். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி இஸ்லாம் விவாகரத்தை ஆதரிக்கவில்லை. அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளில் விவாகரத்து நடக்கும் என்று சொன்னால் விவாகரத்து செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் ஒரு தொகையை வழங்க வேண்டும் என்று கணவன் மீது அதை விதிக்கிறது, கடமையாக்குகிறது. கட்டாயமாக அவன் ஒரு தொகையை என்ன செய்ய வேண்டும், அந்த பெண்ணுக்கு வழங்க வேண்டும். 2ஆம் அத்தியாயம் 236ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிசா மாலம் தமஸ்ஸூஹுன்ன அவ் தஃப்ரிது லஹுன்ன ஃபரீதா. நீங்கள் பெண்ணை திருமணம் முடித்து அவளோடு குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு முன்னர் அவளை நீங்கள் விவாகரத்து செய்வீர்கள் என்று சொன்னால் குற்றமில்லை. அதுபோல அவ் தஃப்ரிது லஹுன்ன ஃபரீதா, அவளுக்கு மகரை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று சொல்கிறான். ஆத்து நிஸா சதுகாத்திஹின்ன நிஅலா என்று அல்லாஹ் சொல்கிறான். மணக்குடையை மனமூந்து கொடுங்கள் என்று சொல்கிறான். ஒப்பந்தம் நடக்கிற போது இவ்வளவு தருகிறேன் என்று கடனாக கூட என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கட்டாயமாக அதை என்ன செய்ய வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும். அந்த மணக்கொடை மகர் என்பது கொடுக்காமல் திருமணம் செல்லாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு, கட்டாயமாக பெண்ணுக்கு மணக்கொடை கொடுத்தாக வேண்டும். அந்த மணக்கொடையை ஒப்பந்தம் நடக்கிற நேரத்தில் அவனால் இயலவில்லை, இன்னும் சில பல மாதங்களில் அதை அடைந்து விட முடியும், அதை அந்த பெண்ணுக்கு தந்துவிட முடியும் என்ற ஒரு புரிதல் இருந்து அவர் அந்த தொகையையோ அல்லது அந்த சொத்தையோ அந்த பெண்ணுக்காக மணக்கொடை என்று அவர் சொல்கிறார். அல்லது நிச்சயமாக மணக்கொடை நான் உனக்கு தருவேன், என் சக்திக்கு உட்பட்டு நான் தருவேன் என்று கூட இன்னது என்று குறிப்பிடாமல், இவ்வளவு என்று சொல்லாமல் கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். எல்லாவற்றையும் அந்த பெண் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த ஒப்பந்தம் என்ன செய்யும், நடக்க வேண்டும். அந்த பெண் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, கையில காசு வாயில தோசை, பணத்தை தான் அதுக்கப்புறம் ஒப்பந்தம் பண்ணு என்று சொன்னால் நீங்க கொடுக்காம செய்ய முடியாது, திருமணத்தை செய்ய முடியாது. இப்படி அந்த பெண்ணுக்கு அவ் தஃப்ரிது லஹுன்ன ஃபரீதா, அந்த பெண்ணுக்கு நீங்கள் தர வேண்டிய அந்த மணக்கொடையை நிர்ணயிப்பதற்கு முன்னர் அந்த பெண்ணை நீங்கள் விவாகரத்து செய்கிறீர்கள். ஒப்பந்தம் நடந்து விட்டது, அவர்களுக்கிடையில் உறவு ஏற்படவில்லை, ஒப்பந்தம் நடந்து விட்டது, ஆனால் எவ்வளவு மகர் என்றும் என்ன நிர்ணயம் செய்யவில்லை. இந்த நேரத்தில் அந்த பெண்ணை நீங்கள் விவாகரத்து செய்வீர்கள் என்று சொன்னால் ஒமத்திஉன்ன அலல் மூஸஇ கதருஹு வ அலல் முக்திரி கதருஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். வசதி உள்ளவன் அவனுடைய வசதிக்கு தாழ்ந்தாற்போல் அவளுக்கு பொருளாதாரத்தை வழங்க வேண்டும். வசதி இல்லாதவன் அவனுடைய தகுதிக்கு தாழ்ந்தாற்போல் அதற்கான பொருளாதாரத்தை அவன் வழங்க வேண்டும். மதா அம்பில் மாரூஃபி ஹக்கன் அல் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடியவர்கள் மீது இது விதியாக இருக்கிறது. அழகிய முறையில் இந்த பொருளை, இந்த தொகையை அவளுக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் என்ன மிகப்பெரிய பஞ்சாயத்தாக நம்ம ஊர்ல இருக்கிறது. மற்ற ஊர்கள் எப்படி என்று நமக்கு தெரியாது. ஒரு விவாகரத்து நடந்த பிரச்சனையில் ஊரை கூட்டி என்ன செய்வாங்க, குடும்பத்தை கூட்டி போடு, ஒரு 50 லட்சத்தை, ஒரு 1 கோடியை போடு என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அவன் அன்றாட காட்சியா இருப்பான்,
ஆனாலும் என் மகளை விவாகரத்து பண்ணி விட்டான் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய தொகையை அவனால மூச்சு கூட விட முடியாது. அவ்வளவு பெரிய தொகையை என்ன செய்வாங்க, வட்டாரத்தில் இருக்கிறவங்க கூடி என்ன செய்வாங்க, இதை தீட்டுங்க அப்படி சொல்லி என்ன செய்வாங்க, தீட்டுவாங்க. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அல்ல. இது நம்முடைய கோபத்தை, நம்முடைய ஆத்திரத்தை காட்டுகிற இடமல்ல. மார்க்கம் எப்படி வழிகாட்டி இருக்கிறது அதை தெரிந்து புரிந்து நடக்க வேண்டிய ஒரு இடம். நாளை இதில் பங்கெடுத்துக் கொண்டவர்கள், இதில் கருத்து சொன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக கருதப்படுவார்கள், மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால். எனவே கவனமாக இதில் நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு வசதி இருக்கிறதோ அவனுடைய வசதிக்கு தகுந்தாற் போல் அவன் அந்த பெண்ணுக்கு ஒரு தொகையை தர வேண்டும். பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான், அவன் அந்த பெண்ணை விவாகரத்து செய்வான். முன்னர் சொன்ன அந்த காரியங்கள் பிறகு அப்படி செய்கிற போது அவன் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய தொகையை அவன் தர வேண்டும். அவன் ஒரு 2 லட்சம் ரூபாயை தரான்னு சொல்லி சொன்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவனுக்கு நிறைய சொத்து இருக்குது, அவனுடைய அதாவது ஏற்பட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி அவனே என்ன செய்ய வேண்டும், முன்னுக்கு வந்து தர வேண்டும். அதே போன்று வசதி இல்லாதவன் அலல் முக்குத்திரி கதர்ஹு, வசதி இல்லாதவன் அவனுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல் இதை வழங்க வேண்டும். ஹக்கன் அலல் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடிய உபகாரம் செய்யக்கூடியவர்கள் மீது இது விதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இது கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். 2ஆம் அத்தியாயம் 236 வசனம். 2ஆம் அத்தியாயம் 241 வசனத்தில் வலில் முத்தல்லகாத்தி மதாஉம் பில் மாரூஃபி ஹக்கன் அல் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்கிறார். வலில் முத்தல்லகாத், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அழகிய முறையில் அவர்களுக்கான ஒரு தொகையை கொடுப்பது ஹக்கன் அல் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் மீது கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருந்தால் அந்த பெண்ணுக்கான ஒரு தொகையை அவன் தர வேண்டும். ஏன், அவன்தான் அவளோடு வாழ்ந்திருக்கிறான். இப்ப ஏதோ கருத்து வேறுபாட்டில், ஏதோ பிரச்சனையில், அல்லது இவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் பல முயற்சிகளும் எடுத்தும் அதற்கும் கட்டுப்படாமல் அவள் வந்த காரணத்தினால் அவளை இவன் செய்கிறான், விவாகரத்து செய்கிறான். வாழ்ந்ததற்காக, இவனோடு வாழ்ந்ததற்காக அவளுக்கு ஒரு தொகையை செய்ய வேண்டும், தர வேண்டும். இது முத்தகீனின் மீது கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எவ்வளவு என்பதைத்தான் முந்தைய 2வது அத்தியாயம் 236 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 65ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் வுஜுதிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவளை விவாகரத்து பண்றீங்க, அவளுக்கு ஒரு தொகையை கொடுங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்கிறான், அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் வுஜுதிக்கும், உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தாழ்ந்தாற் போல் நீங்கள் எங்கு குடியிருக்கின்றீர்களோ அங்கு அவளை குடியமர்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். விவாகரத்து செய்யப்பட்டாச்சு, அவள் மனைவி இல்லைதான், விவாகரத்து செய்யப்பட்டவள், காத்திருப்பு காலம் 3 மாதம் இருக்கிறது. விவாகரத்து செய்யப்பட்டவளுக்கு காத்திருப்பு காலம் 3 மாதம் இருக்கிறது. இந்த காத்திருப்பு காலம் எதற்காக? இவனோ அவளோ மனம் திருந்துவதற்கான அந்த காத்திருப்பு காலம். ஆதலால் 3 மாதங்களுக்கு பிறகுதான் முழுமையாக மனைவி இல்லை என்றாகும். விவாகரத்து செய்த மறுநிமிடமே அவளை என்ன செய்யக்கூடாது, வீட்டை விட்டு துரத்திடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் வுஜுதிக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உன்னுடைய தகுதிக்கு தாழ்ந்தாற் போல் நீ எங்கு குடியிருப்பாயோ அங்கு அவளை குடியமர்த்த வேண்டும். யார? விவாகரத்து செய்த அந்த பெண்ணை. இதுதான் அரபு நாடுகளில் இருக்குது. குவைத்து, சவுதி, மற்ற அரபு நாடுகளில் போனீங்க சொன்னா விடோஸ் ஹவுஸ் சொல்லி என்ன செய்யிருக்கான், கட்டி வச்சிருப்பாங்க. விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் இருப்பதற்காக உள்ள இல்லம் அப்படின்னு சொல்லி பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளாக என்ன செய்யும் இருக்கும். அவங்கவுங்க ஷேக் மாதிரி விவாகரத்து செய்தாங்க, நீங்க நேர கொண்டு போய் அந்த வீட்டில் ஒரு வீடை வாடகைக்கு அமர்த்தி அங்கே கொண்டு போய் நினைச்சுவாங்க, உட்கார வச்சிருவாங்க. அந்த வீட்டுக்கான, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கான, அடுக்குமாடி குடியிருப்புக்கான வாடகை தருவார்கள். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை வழங்குவார்கள், தேவையை நிறைவேற்றுவார்கள். போய் நினைச்சுவாங்க, என்ன தேவை, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிடுவாங்க. இது எல்லாமே என்ன, இந்த 3 மாத கால
அவகாசத்தில் இந்த விவாகரத்து செய்த இந்த கணவன் செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறார். பெண்ணுடைய உரிமையை எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வலா துலாருஹுன்ன லிதுதையிகு அலைஹின்ன, அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்து சிரமத்தில் அவர்களை ஆழ்த்தாதீர்கள். எப்படியாவது பல வகையில இந்த பக்கம் குத்துறது அந்த பக்கம் குத்துறது பெரிய நெருக்கடியை கொடுத்து இவனை விட்டு போனா போதும் என்கிற அளவுக்கு அவர்களை தள்ளி விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான். இன்குன்ன உலாத்து ஹம்லின், அவளை நீங்கள் விவாகரத்து செய்கிற போது அவள் கருவுற்றவளாக இருந்தால், அவள் உன்னுடைய கருவை சுமக்கின்றாள், இப்பவும் என்ன செய்யலாம்? விவாகரத்து செய்யலாம். அப்போ உன் கருவை சுமக்கக்கூடியவளாக இருந்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்குன்ன உலாத்து ஹம்லின், உன்னுடைய கருவை அவள் தன்னுடைய வயிற்றில் சுமக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் ஃபஅன்ஃபிகு அலைஹின்ன, அவளுக்கு நீதான் செலவழிக்க வேண்டும், அவளுக்கு நீதான் செலவழிக்க வேண்டும். மருத்துவமா? மருத்துவம் நீதான் பார்க்கணும். டாக்டர் கூட்டு போகணுமா? விவகாரம் செஞ்சாச்சு. ஆனா என்ன, அவள் வயிற்றில் வளர்வது உன்னுடைய கரு, உன்னுடைய சந்ததி. அந்த சந்ததியை அவள் பெற்றெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள். அப்போ அதற்கான செலவினங்கள் யார் செய்வது? அதை நீதான் செய்ய வேண்டும். அலைகின்ன, எதுவரை செலவழிக்க வேண்டும்? ஹத்தா யலஅன அம்லஹுன்ன, அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரை செலவழிக்க வேண்டும். நீ அவளை விவாகரத்து செய்கிற போது 3 மாதமா அவள் கருவுற்றவளாக இருந்தால் அவளை அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அல்லது 7 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த கரு, அந்த குழந்தை அவளுடைய வயிற்றிலிருந்து வெளியே பிரசவிக்கும் வரை நீ தான் என்ன செய்யணும்? அவளுக்கு செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் எப்படிலாம் சொல்ற பாருங்க. ஒரு பெண் நிராதரவற்றவளாக, அனாதையாக, கேட்பாரற்றவளாக இவனுக்கு வாழ்க்கை பெற்றிருக்கிறாள் என்பதற்காக, இவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது என்பதற்காக அவளை நடுத்தரவில் விட்டுவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் வழி நடத்துகிறான், எப்படியெல்லாம் நமக்கு அறிவுரை கூறுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஃபஅன்ஃபிகு அலைஹின்ன ஹத்தா யலஅன அம்லஹுன்ன, அந்த கருவை அவள் பெற்றெடுக்கும் வரை நீ செலவழிக்க வேண்டும். இப்போ குழந்தையை பெற்றெடுத்தாச்சு, இப்போ குழந்தையை பெற்றெடுத்தாகிவிட்டது. ஃபஇன் அர்தஅன லக்கும் ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன, குழந்தையை பெற்றெடுத்தால் குழந்தையை வளர்க்க வேண்டுமா இல்லையா? அந்த குழந்தைக்கு எந்த தாய் பெற்றெடுத்தாலும் அவளுக்குத்தானே பால் சுரக்கும், அவள் தானே பால் கொடுக்க வேண்டும். அவள் நான் பால் தர முடியாது என்று சொல்லலாம். அந்த உரிமை அவளுக்கு இருக்கிறது. ஏன்? அந்த குழந்தையை வளர்க்கிற உரிமை, அந்த குழந்தைக்கான செலவினங்களை செலவழிக்கிற உரிமை முழுவதுமாக அந்த கணவனை தான் சார். நான் உன் குழந்தைக்கு பால் கொடுத்து நான் குழந்தையை சீராட்டி ஓராட்டி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இந்த தொகையை நீ தர வேண்டும் என்று அவள் ஒரு தொகையை, அதற்கான சம்பளத்தை, கூலியை அவள் என்ன செய்யலாம்? கேட்டு பெறலாம். அப்படி கேட்டு பெறுகிற போது ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன, அவளுக்கான கூலியை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். ஏன்? அந்த குழந்தைக்கு அவள் பால் ஊட்டுவதற்காக. பால் ஊட்டுவது மட்டுமல்ல, அந்த குழந்தையை சீராட்டி ஓராட்டி அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்காக அவள் படுகிற சிரமம் இருக்கா இல்லையா? உன் குழந்தைக்காகத்தான் அவள் அந்த சிரமப்படுகிறாள், உன் குழந்தைக்காகத்தான் அவள் பால் ஊட்டுகிறாள். கூறப்போன குழந்தைக்கு அல்ல, உன்னுடைய கடமை. நீ அவள் பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இன்னொரு ஆள் தாய்கிட்ட கொண்டு போய் நீ என்ன செய்யலாம்? பால் கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கலாம். அது பாலூட்டி தாய் என்று, செவிலி தாய் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் வளர்க்கப்பட்டார்கள். செவிலி தாயிடம் இருந்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் வளர்க்கப்பட்டார்கள். ஹலீமத்து சாதியா என்கிற அந்த தாயிடம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, பால் கொடுத்து வளர்க்கப்பட்டார்கள். இது அரபுகளில் இது ஒரு பழக்கமாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கு பால் சரியாக இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது உடல் ரீதியாக அவரிடம் சோர்வானவளாக இருக்கலாம், சரியான அளவுக்கு உடலில் தெம்பில்லாமல் இருக்கலாம், சத்து இல்லாமல் இருக்கலாம். அப்போ இந்த குழந்தையை நாம் எப்படி வளர்ப்பது? யாராவது பால் கொடுக்க மாட்டாங்களா? பால்குடி தாய், செவிலி தாய் இருக்கிறார்களா என்று தேடி பிடித்து நல்ல திடமான ஒரு தாயை கண்டுபிடித்து அவளுக்கு காசை கொடுத்து இந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்கணும்
மாசம் இவ்வளவு, 2 வருஷத்துக்கு இவ்வளவு என்று பணத்தை கொடுத்து குழந்தைக்கு பால் கொடுக்கிற இந்த பழக்கம் அரபு நாடுகளில் இருந்திருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன் தாயை இழந்ததற்கு பிறகு 6 மாத குழந்தையா இருக்கிற போது ஹலீமத்து சாதியா என்கிற ஒரு செவிலி தாயிடம் கொடுத்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். பால் கொடுத்ததால் அவள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாயாகின்றாள். பெற்றவளும் தாய். இந்த பால்குடி பருவம் 2 ஆண்டுகள் இருக்கிறதா இல்லையா, அந்த 2 ஆண்டுகளில் வேறொரு பெண்ணிடத்தில் அந்த குழந்தை பால் குடித்திருக்கும் என்று சொன்னால், பால் கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்த காரணத்தினால் அவளும் தாய் என்கிற நிலைக்கு வந்து விடுகிறாள். இதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கடந்த காலத்தில் இது நம்ம ஊர்ல கூட நடந்திருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தை அவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு அந்த பிரகாரம் இருந்திருக்காக இல்லையா நமக்கு தெரியாது. பெற்றவளுக்கு பால் சுரக்கவில்லை என்று சொன்னால் பக்கத்தில் உள்ள பொம்பளைகிட்ட கொடுத்து என்ன செய்வாங்க, பால் கொடுக்க வைப்பாங்க. அவள் தாய் என்கிற இந்த உறவு முறை இருக்கிறதே, இந்த உறவு முறையின் மூலமாக வருகிற சட்டம் இருக்கிறதே, அதற்கு பிறகு வரக்கூடிய நடைமுறை வாழ்வியல் நெறிமுறைகள் இருக்கிறதே, இதை தெரிந்து நடந்தார்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு நிறைய சட்டங்கள் இருக்கிறது. எப்படி பெற்ற தாய்க்கு என்ன உரிமைகள் உண்டோ அந்த குழந்தையில் பால் கொடுக்கின்ற அந்த தாய்க்கும் உரிமைகள் இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆக அவள் பெற்றவள் உனக்காக வார் செய்யப்பட்டவள் தான். அவள் பெற்றெடுத்த குழந்தையை உனக்காக அவள் பால் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ அதற்கான கூலியை கொடுக்க வேண்டும். வஅ்தமிரு பைனக்கும் பிமாரூஃபின், நீங்கள் இருவருமாக பேசி அழகிய முறையில் இதை நீங்கள் கொடுத்து கொள்ள வேண்டும். நீ ஒரு 2000 ரூபாய் தாரம்ப, நம்ம தான் அவளை விவாதம் பண்ணியாச்சே, 2000 தான் நீ பால் கொடு என்று நீ சொல்லலாம். அதை அவள் ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லை என்று சொன்னால் என்ன கேட்கிறாளே அதை கொடுப்பதற்கு நீ முன்னுக்கு வர வேண்டும். இல்லை என்றால் ஒன்னு குழந்தைக்காக அவள் பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தான் வஅ்தமிரு பைனக்கும் பிமாரூஃப், அழகிய முறையில் நீங்கள் பேசிக்கொண்டு அதற்கான கூலி என்ன செய்ய கணவனாக நீ வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன் தஆஸர்தும் ஃபஸதுர்திஉ லஹு உக்ரா, அவளுக்கு அது சிரமமாக இருந்தால், எவளுக்கு, எந்த பெண்ணை விவாகரத்து செய்து அந்த பெண் உன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து விட்டாலோ அவள் உன் குழந்தைக்கு பால் கொடுப்பது அவளுக்கு சிரமமாக இருந்தால் ஃபஸதுர்திஉ லஹு உக்ரா, அந்த குழந்தைக்கு வேறொரு பால் கொடுப்பதற்கான வழிவாய்க்காலை நீதான் தேடிக்கொள்ள வேண்டும். வேறொரு தாயை தேடி அந்த குழந்தைக்காக நீ பால் கொடுக்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் 65ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். பெண் உரிமை பேணப்படவில்லையா? பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதா? இது மாதிரி அதாவது நூக்கல் காரணராக எந்த சித்தாந்தம், எந்த கோட்பாடு பெண் உரிமையை பற்றி, பெண்களை பற்றி, குடும்ப பெண்களை பற்றி, மனைவியை பற்றி, சகோதரியை பற்றி, தாயை பற்றி எந்த சித்தாந்தம் சொல்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் தான், குர்ஆன் என்கிற இந்த வேதம் தான், அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் தான் இவ்வளவு தெளிவாக பெண்களுக்கான இந்த உரிமைகளை குறித்து தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதை தொடர்ந்து 65ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி செலவழிக்கக்கூடியவன் அவன் வசதிக்கு தாந்தாற்போல் செலவழித்துக் கொள்ள வேண்டும். இவனுக்காண்டி அந்த விவாகம் செய்யப்பட்ட பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டாள். அவள் மாசத்துக்கு 25000 ரூபாய் தா, அப்பதான் உன் குழந்தைக்கு நான் பால் கொடுப்பேங்கிறான். இவனுக்கு மாசம் வருமானமே 5000 ரூபாய் தான். 25000 எங்கிருந்து கொடுக்கிறது? அதையும் அல்லாஹ் சொல்கிறான், வசதி உள்ளவன் அவன் வசதிக்கு தாந்தாற்போல் அந்த பால் கொடுக்கிற விவாகம் செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு அவன் கூலியை கொடுக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, எவனுக்கு வாழ்வாதாரம் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு விட்டதோ, எவனுக்கு வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் மிகவும் அதாவது நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு விட்டதோ, ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ அதை கூலியாக கொடுக்கட்டும். அது கூட கொடுக்கறதுக்கு அவன் வக்கில்ல. ஏதோ குழந்தையை பெற்றுட்டான், ஏதோ அவளுக்கு விவாகரத்து பண்ணிட்டான், குழந்தைய பெத்தாச்சு, ஆனா வளர்க்கணும், இவனுக்கு வருவாய அன்றாடங்காச்சு, ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 600 ரூபாய் தான் கிடைக்கும், இவனும் சாப்பிடணும், அந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு என்ன செய்யணும், ஒரு தொகையை கொடுக்கணும், பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் என்று வருகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய சிரமத்தில் அவனை அல்லாஹ் தள்ள வேண்டுமா? தள்ளுவானா?
நாளைக்கு அல்லாஹ் அநியாயக்காரனாக அவன் சித்தரிக்கப்பட மாட்டானா? அதற்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான்? மிம்மா ஆத்தாஹுல்லாஹ், அல்லாஹ் என்ன அவனுக்கு வசதியை கொடுத்திருக்கிறானோ அந்த வசதிக்கு தாழ்ந்தாற் போல் அவன் செலவழித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு, லா யுகல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா மா ஆத்தாஹா, எந்த உயிரையும் எந்த மனிதனையும் அவன் சக்திக்கு மீறி அல்லாஹ் அவனை நெருக்கடிக்குள் தள்ளுவதில்லை, அவனை சோதிப்பதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உனக்கு என்ன வருவாய், நீ சாப்பிடணும், அந்த குழந்தைக்கு நீ செலவழிக்கணும், அந்த பெண்ணுக்கு அவளுக்கும் ஒரு தொகையை நீ கொடுக்கணும், இதுக்கெல்லாம் உன்னால என்ன முடியுமோ அதை நீ செய். உன் மனசாட்சியை தொட்டு நீ கேட்டுக்கொள். இஸ்தப்தி கல்பக், உன்னுடைய மனசாட்சியை தொட்டு நீ கேட்டுக்கொள். நாம கொடுக்கிறது சரியா? அல்லாஹ்விடத்தில் நான் குற்றவாளி ஆகி விடுவேனா? எனது வருவாய் இவ்வளவுதான், அதிலிருந்து நான் இவ்வளவு செலவழிக்கிறேன் என்கிற அந்த அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு அவளுக்கு நீ என்ன செய்யணும், அந்த குழந்தைக்காக நீ செலவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான். இப்ப பாருங்க, சும்மா போகிற போக்கில் செய்து விட்டு போகிற விவகாரம் அல்ல. அதை தொடர்ந்து அந்த பெண்ணுக்காக செய்ய வேண்டிய அத்தனை உரிமைகளை குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் இன்னும் ஆக்கிடுவானாக. வாஹ்ரதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸல்லூன அலன் நபி, இந்த முஹம்மது என்கிற இறை தூதரின் மீது அவர்கள் ஸலவாத்து சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நம்பிக்கையாளர்களே நீங்களும் இந்த இறை தூதன் மீது ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இது மற்ற பள்ளி வாயில்களில் நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் ஜும்மாவுக்காக வேண்டி இமாம் மெம்பரில் ஏறும்போது அங்கே இருக்கக்கூடிய மோதி என்ன செய்வார், ஒரு பெரிய தடி எடுத்து அவர் ஊனிக்கிட்டு இந்த வசனத்தை சொல்லுவார். அதோடு இன்னொரு ஹதீஸையும் சொல்லுவார். அந்த ஹதீஸை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால் நீங்கள் யாரும் உங்களுக்கு இடையில் பேசாதீர்கள், பேசினால் அவரது ஜும்மா பாழாய் போகும் என்கிற புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஹதீஸை சொல்லிட்டு, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா என்கிற இந்த திருக்குர்ஆன் வசனத்தை என்ன செய்வார், ஓதுவார். இருக்கிற எல்லாரும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று என்ன செய்வாங்க, ஸலவாத் சொல்வாங்க. இது அந்த நேரத்தில் இப்படி ஓதப்படுவதற்காக இறக்கப்பட்ட வசனம் அல்ல. ஜும்மாவில் மிம்பரில் இமாம் ஏறுறதுக்கு முன்னால இப்படி முண்டாந்தடியை ஊடிக்கிட்டு தடியை ஊனிக்கிட்டு ஓதினார் ஓதுவதற்காகவும் இந்த வசனம் இறக்கப்படவில்ல. இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மீது சலாம் சொல்ல வேண்டும் என்று நம்பிக்கையாளருக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு வசனம், நம்பிக்கையாளர்களுக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு வசனம். இது குறித்து சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சலாம் கூறுவது எங்களுக்கு தெரியும், நபியை பார்க்கிற போது அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று செய்வாங்க, சொல்லுவாங்க. அல்லாஹ் இங்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறானே என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எங்களுக்கு தெரியாது, எப்படி ஸலவாத் சொல்லணும்னு. அப்ப நபி அவங்க என்ன செய்றாங்க, அத்தஹியாத்துல ஓதக்கூடிய ஸலவாத் என்ன செய்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்கிற இந்த ஸலவாத்தை என்ன செய்றாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்வது எப்படி, ஸலவாத்து சொல்வது எப்படி என்பது நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த ஸலவாத்தை
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜும்மாவுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் சொல்வது என்பது என்ன? நாம சொல்கிற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா முஹம்மது கமா ஸல்லைத என்கிற இந்த ஸலவாத்தை அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறானா? மலக்குகளும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று மலக்குகள் இந்த ஸலவாத்தை சொல்கின்றார்களா? இல்லை. நாம் சொல்ல வேண்டிய ஸலவாத்தை தான் நபி அவர்கள் இப்படி சொல்லி தருகிறார்கள். இப்ப அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகள் சொல்கிறார் என்று வரக்கூடிய அந்த வசனத்துடைய பொருள் என்ன? அல்லாஹ் ஸலவாத்து நபியின் மீது சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நபியின் மீது அருள் புரிகிறான், அருள்மாறி புரிகிறான். மலக்குகள் இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்கிறான் என்று சொன்னால் மலக்குகள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள். அவர்கள் நபியின் மீது ஸலவாத் சொல்வது என்பது அந்த நபிக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். அல்லாஹ்வே இந்த இறை தூதருடைய பாவத்தை மன்னித்திடு, இவருக்காக அருள் செய் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், ஸலவாத்து சொல்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். நாமோ நமக்கு கற்றுத்தந்த இந்த ஸலவாத்தை நாம் சொல்ல வேண்டும். அது வெள்ளிக்கிழமை நாளில் என் மீது நபி அவங்க சொல்றாங்க, என் மீது ஒரு ஸலவாத்தை அவர் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 அருள் புரிகிறான். அப்ப நாம வெள்ளிக்கிழமைக்கு வந்தோம், இங்க அங்க நோண்டிக்கிட்டு இருக்காம உட்கார்ந்து அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் நம்ம சொல்லும் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஸலவாத்துக்கு 10 என்று சொன்னால் 100 ஸலவாத் சொன்னீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 1000 நன்மைகள். சொல்லிக்கொண்டே இருந்தால் இண்டு 10 + 10 + 10 என்ன நமக்கு நன்மைகள் இருக்கிறது என்பதை புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாக்கியருவானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.